முக்கிய செய்திகள். வாரணாசியில் பிரியங்கா போட்டியிட்டிருந்தால் மோடி படுதோல்வி அடைந்திருப்பார். ரேபரேலி வெற்றி கொண்டாட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. மோடி அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம். சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் குறித்து பிரதமர் பதிலளிப்பாரா என ராகுல் கேள்வி. ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்படும் இந்தியர்கள் உடனடியாக விடுவிக்குமாறு மத்திய அரசு கண்டிப்பு. வணக்கம். வணக்கம். வாரணாசி தொகுதியில் திருமதி பிரியங்கா காந்தி போட்டியிட்டு இருந்தால் பிரதமர் திரு மோடி படுதோல்வி அடைந்திருப்பார் என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் வெற்றி கொண்டாட்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வன்முறை மற்றும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மக்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி, பாஜக மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த அயோத்தியிலேயே அக்கட்சி தோல்வியை சந்தித்திருப்பதாக சாடினார். இதுபோல் வாரணாசியில் தமது சகோதரி திருமதி பிரியங்கா காந்தி போட்டியிட்டு இருந்தால் பிரதமர் திரு மோடி சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்திருப்பார் என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். मैं आपको कहता हूं और बहन से कह रहा हूं, अगर ये लड़ जाती वाराणसी में, अगर ये लड़ गई होती तो आज हिंदुस्तान के प्रधानमंत्री 2-3 लाख वोटों से वाराणसी का चुनाव हार जाते. मैं ये बात अहंकार से नहीं कह रहा हूं, मैं ये इसलिए कह रहा हूं. நாட்டின் அடிப்படையாக திகழும் அரசியலமைப்பு சட்டத்துடன் திரு மோடியும் திரு அமித்ஷாவும் விளையாட நினைப்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டனர் என்றும் கடைசியில் திரு மோடியை அதற்கு தலைவணங்க செய்துவிட்டனர் என்றும் திரு ராகுல் காந்தி தனது உரையில் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய திருமதி பிரியங்கா காந்தி, உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி வரலாற்று வெற்றி என்றும் இதை நாடே உற்று நோக்குகிறது என்றும் கூறினார். பிரதமர் திரு மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பதவி பெற்றுள்ள வாரிசுகளின் பெயர்களை பகிர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கட்சியில் தலைமுறைகளை கடந்து போராட்டம், சேவை, தியாகம் செய்தவர்களை வாரிசு அரசியல் என சொல்பவர்கள் அதிகாரத்தை வாரிசுகளுக்கு பகிர்ந்தளித்துள்ளனர். சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பட்டியலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடாவின் மகன் திரு குமாரசாமி, மத்திய பிரதேச முன்னாள் அமைச்சர் திருமதி ஜெயஸ்ரீ பானர்ஜியின் மருமகன் திரு ஜே.பி. நட்டா, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மாதவ்ராவ் சிந்தியாவின் மகன் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் திரு ரிஞ்சின் ரிஜிஜுவின் மகன் திரு கிரண் ரிஜிஜு, முன்னாள் பிரதமர் திரு சரண் சிங்கின் பேரன் திரு ஜெயந்த் சௌத்ரி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் திரு சிராக் பாஸ்வான் ஆகியோருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதையும் திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் கோயல் மகன் திரு பியூஷ் கோயல், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தேவேந்திர பிரதானின் மகன் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோரின் பெயர்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். இதனிடையே புதிதாக அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் முகமும் இல்லை. இது உலக அளவில் நாட்டின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹரிஷ் ராவத் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகமே ஒரு குடும்பம் என கூறக்கூடியவர்கள் இந்தியர்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், நாட்டின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியை கொண்டுள்ள ஒரு பிரிவினரை இந்த அமைப்பிலிருந்து விலக்கி வைப்பது நாட்டின் மரியாதையை பாதிக்கும் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட 2 இந்தியர்கள் போரில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு, ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை உடனே விடுவிக்குமாறு ரஷ்யாவை அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த 2.5 ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் பல ஆயிரம் ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்தியர்கள் உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவர்களை ஆசை வார்த்தை கூறி வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்படுவது இந்தியாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் ரஷ்ய படைகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் பல இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மேலும் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பது இந்திய அரசை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தியர்களை ராணுவத்தில் சேர்க்கக்கூடாது என்று ரஷ்ய தூதரிடம் கண்டிப்புடன் கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், இதுபோன்ற செயல்பாடுகள் இருநாட்டு உறவை சீர்குலைக்கும் என்றும் கண்டித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை உடனே நாடு திரும்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவுக்கு செல்லும் இந்தியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. யூடியூப் வீடியோக்கள் மூலம் மூளைச்சலவை செய்யப்பட்டு ரஷ்யாவுக்கு அழைத்துச் செல்லப்படும் இந்தியர்கள் போர் பயிற்சி அளிக்கப்பட்டு போர்க்களத்தில் முன்களத்தில் நிறுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது.
ஒடிஷா மாநில முதலமைச்சராக பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ திரு மோகன் சரண் மஜி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 147 தொகுதிகள் கொண்ட ஒடிஷா சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடந்த தேர்தலில் 74 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைத்திருந்தாலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது அக்கட்சி தலைமைக்கு பெரும் சிக்கலாக இருந்தது. 9 நாட்கள் ஆகியும் வேட்பாளர் இறுதி செய்யப்படாததால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் திரு பூபேந்திர யாதவ் ஆகியோரை பாஜக தலைமை நேற்று புவனேஸ்வர் அனுப்பி வைத்தது. அவர்கள் பாஜக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த திரு மோகன் சரண் மஜியை சட்டப்பேரவை பாஜக தலைவராக தேர்வு செய்தனர். 53 வயதான திரு மோகன் சரண் மஜி கியோஞ்சர் தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஒடிஷாவின் 16வது சட்டப்பேரவையில் கட்சியின் தலைமை கொறடாவாக செயல்பட்டுள்ளார். பதவியேற்பு விழா இன்று மாலை 5 மணிக்கு புவனேஸ்வரின் ஜனதா மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி மற்றும் பாஜக முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். ஒடிஷா மாநிலத்தின் மூத்த பாஜக தலைவர் திரு கே பி சிங் தியோ துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு துணை முதலமைச்சராக நிமாபாரா தொகுதியில் இருந்து முதன்முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராகியிருக்கும் திருமதி பிரவாதி பரிதா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என பாமக அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவால் அத்தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி மாநில செயலாளர் அன்னியூர் திரு சிவா வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுகவும் வேட்பாளரை இறுதி செய்வது தொடர்பான பணியில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுமா அல்லது பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த பின்னணியில் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து நாளை நடைபெறும் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரியப்படுத்தும். இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 9 பறக்கும் படை வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திரு பழனி தொடங்கி வைத்தார். இந்த குழுவினர் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுவார்கள் என அவர் தெரிவித்தார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் நிலவரப்படி மொத்தம் 2,34,173 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் மாணவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான இளநிலை நீட் தேர்வு முடிவு கடந்த 4ஆம் தேதி வெளியானது. இதில் தேசிய தேர்வு முகமை வழங்கிய கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் மாணவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் இடங்கள் அதிகரிக்கப்படாத நிலையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 5 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தில் நிலுவையில் உள்ளன. இதனால் மருத்துவ இடங்கள் எண்ணிக்கை உயராத காரணத்தால் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் உயர்வால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 8 பேர் 720க்கு 720 மதிப்பெண்களையும் சுமார் 2000 மாணவர்கள் 600க்கு மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான கட் ஆஃப் 650 மதிப்பெண்களுக்கு மேல் இருக்கும் என கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். மருத்துவ இடங்கள் கிடைப்பதில் நிலவும் போட்டியை குறைக்க அகில இந்திய ஒதுக்கீட்டின் மூலம் மாநில கல்லூரிகளில் சேரும் மாணவர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் கல்லூரிகள் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மாநிலத்தில் அதிக இடங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி சிறுமி உள்ளிட்ட 3 பேர் பலியானதை கண்டித்து நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மாநிலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் அமலில் உள்ளதால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் அதில் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வீட்டின் கழிவறைக்கு நேற்று அதிகாலை சென்ற செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி, சிறுமி செல்வராணி உள்ளிட்டோர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் வீடுகளை விட்டு மக்களை வெளியேற்றிய அதிகாரிகள் சமையல் செய்யவும் தடை விதித்தனர். அரசு மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டாலும் மக்களால் கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை. இதனால் கோபமடைந்த புதுநகர் பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். பாத்ரூமுக்கு போவாதான் இருக்கிறோம். நாங்க காலையில இருந்து பாத்ரூமுக்கு போல ஒரு சுகர் பேஷண்ட் நானு ஒரு நாளைக்கு 600 ml ஊசி குத்துறேன், மாத்திரை 3 வேளை போறேன். நான் இன்னும் இருக்க
இருந்து பாத்ரூம் போல உள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்குது. ஒரே நாத்து அடிக்குது சார். எப்படி சார் நாங்க வாழ முடியும்? நாங்க மனுஷ ஜன்மமா இல்ல வாழ வச்ச குரங்கா? சொல்லுங்க நீங்களே. நாங்க குரங்கா மரத்துக்கு தாவறதுக்கு? நாங்களும் மனுஷன் தானே. இன்னைக்கு ஊருக்கு வந்தாங்க, ஒரு ஆளுக்கு 20 லட்சம், உனக்கு 20 லட்சம், உனக்கு 30 லட்சம், நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்டு போ. அடுத்தது எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 2 மணி நேரத்திற்கும் மேல் மறியல் நீடித்ததால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு சென்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் திரு உமாபதி, நடமாடும் கழிப்பிட வசதி செய்து தரப்படும் என்றும் கழிவுநீர் பைப்லைன் சுத்தம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து 2 மணி நேரமாக நடந்த மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைக்கும் பணி நாளை தொடங்கும் என்றும் அதுவரை பொதுமக்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது தனியார் வசம் உள்ளதாகவும் அதற்கான ஒப்பந்தத்தை அரசு நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த மாநில அரசு கூறியுள்ளது. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை தொடர என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மத்திய அரசு தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த முத்தாலங்குறிச்சி காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் ஆதிச்சநல்லூரில் 125.04 ஏக்கர் பரப்பளவில் அகழ்வாய்வு நடைபெற்று வருவதாகவும் இங்கு கிடைக்கப்பெற்ற முதுமக்கள் தாழி உள்ளிட்ட பொருட்கள் கிமு 1052 முதல் 665 ஆண்டுகளுக்கு உட்பட்டவை என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழர்களின் பண்பாட்டு பழமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்ற பழங்கால பொருட்களின் தன்மை மற்றும் அதன் பழமையின் அடிப்படையில் அகழ்வாய்வு நிலம் A, B, C என வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பி பிரிவு பகுதியில் ஆன்சைட் அகழாய்வு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள திரு காமராஜ், அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் அருங்காட்சியகம் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இதனால் சி பிரிவில் அருங்காட்சியகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் ஆன்சைட் அகழ்வாய்வு அருங்காட்சியகம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதை சரி செய்ய பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுவில் கூறியுள்ளார். எனவே ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்தை புனரமைத்து சீரமைக்க உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு அருள்முருகன் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பி பிரிவில் அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் நிலம் வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு நிலம் வழங்கினால் அருங்காட்சியகம் அமைப்பது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் 5000 ஆண்டுகள் பழமையான பண்டைய தமிழர்களின் நாகரீகத்தை பிரதிபலிக்கும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பகுதியில் நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பதற்கு பொதுமக்களிடமிருந்து நிலம் கையகப்படுத்துவது ஏன்? அரசுக்கு சொந்தமான ஏராளமான நிலங்கள் இருக்குமே, அந்த நிலங்களை வழங்கலாமே என கேள்வி எழுப்பியதுடன் ஆதிச்சநல்லூர் பகுதியில் அருங்காட்சியகம் அமைக்க தகுதியான நிலம் இருந்தால் அது குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க உத்தரவிட்டனர். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை தொடர்வது குறித்து என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது? நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் போன்ற நாடுகளில் வேலை குறித்த மோசடி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என இந்திய வெளி விவகாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பாலான சைபர் கிரைம்கள் இந்த நாடுகளில் இருந்து அரங்கேற்றப்படுவது அதிகரித்துள்ளதாக குடிபெயர்வோர் பாதுகாப்பு அலுவலக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சைபர் கிரைம் மோசடி வேலைகளை செய்வதற்காகவே இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அதிக சம்பளத்தில் வேலை என ஏமாற்றப்பட்டு சைபர் கிரைம் வேலை செய்யும் அடிமைகளாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதில் தப்பி வந்த சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு சைபர் கிரைம் அதிகாரிகள் இவ்வாறு சிக்கி தவிக்கும் இளைஞர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இந்த மோசடி தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளன என்றும் போலி முகவர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்த மாதிரி இப்போ இந்த கம்போடியா, லாவோஸ், மயன்மார் இந்த மாதிரி போன்ற நாடுகளுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்குறது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஒர்க்கு, டெலிமார்க்கெட்டிங் போட்டாலே உஷாராயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்ததுன்னா எங்கள் ஆஃபீஸோட ஹெல்ப்லைனை நீங்கள் ஆல்வேஸ் தொடர்பு கொள்ளலாம். டிஜிட்டல் மோசடிகளை செய்யும் மாஃபியா கும்பலால் பாதிக்கப்பட்டவர்கள் 9042149222 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும், போ சென்னை
mia.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய புறநகர் மாவட்டங்களில் நேற்றிரவு மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் கோயம்பேடு, வடபழனி, அண்ணாநகர், அமைந்தகரை, பாரிமுனை மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இரவில் பெய்த இந்த திடீர் மழையை எதிர்பாராத மக்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். திருவொற்றியூர், மணலி, வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பொழிந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெய்தது. திருத்தணி, ஆர்கேபேட்டை, கனகமாசத்திரம், திருவாலங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் வெயில் அடித்த போதே 20 நிமிடம் மழை கொட்டி தீர்த்தது. மழை சற்று ஓய்ந்த பின் வானில் தோன்றிய வண்ண வானவில்லை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 14ஆம் தேதி வரை 65 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் பிரதமர் மோடி படுதோல்வி அடைந்திருப்பார் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.